Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் செக்ஷன். ஸோ இது வந்துட்டு பேங்கிங் ஆர் இன்சூரன்ஸ் எல்லா எக்ஸாமுக்குமே இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ செஷனை கம்ப்ளீட்டா வந்துட்டு ஃபுல்லா வந்து பாருங்க. லைக் நோட்ஸ் வந்து தேவையான இடத்துல வந்து யூ ஹேவ் டு டேக். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ரூல் தெரியல, இல்ல எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்ற விதத்தை டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னும் பொழுது அந்த அப்ரோச்சை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும் அண்ட் யூ ஹேவ் டு புட் இட் இன்டு ப்ராக்டிஸ். இப்போ எரர் ஸ்பாட்டிங் கொஷின் வருதுன்னும் பொழுது புது ரூல் பாக்குறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்பிளோட அதை எழுதிக்கோங்க. ஏன் வந்து அந்த ரூலை நம்ம யூஸ் பண்றோம்ட்டு. ஸோ தட் அந்த ரூலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு விதத்துல எப்படி அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவும் கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன். ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும்பொழுது எப்படி வந்து அட்டென்ட் பண்ணலாம், எப்படி டைமை வந்து கம்மி பண்ணலாம், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அந்த டாபிக்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது உள்ள நம்ம நிறைய தெரிஞ்சுப்போம். சரியா? ஸோ செஷன் டோன்ட் குவிட் எனி டாபிக்ஸ். லைக் பெருசா இருக்கு, ஆர்சி க்ளோஸ் அப்படி வருது அப்படின்றதுனால டோன்ட் குவிட். ஸோ கம்ப்ளீட்டா வந்து try to watch it. Okay, so starting you have reading comprehension. So நான் அதை வந்து கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ கூட நீங்களும் ரீட் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ நிறைய இது செஷன்ஸ் நாங்கள் போட்டிருக்கும் பொழுது அதில் நீங்க வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ அதில் நிறைய டவுட்ஸுமே கேட்டுட்டு இருந்தீங்க. ஓகேயா? ஸோ கேட்கும் பொழுது யூ ஹேட் கிளாரிட்டி, ரைட்? ஸோ அதை நான் சொல்லியிருக்கும் பொழுதும் வந்து கண்டிப்பா எப்படி அந்த விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றதும் சொல்லியிருந்தேன். ஓகேயா? ஸோ அதே போல ஆர்சி வரும்பொழுது நம்ம ரீட் பண்ணும்பொழுது கம்ப்ளீட்டா வி ஹேவ் டு லிசன். ஸோ உங்களுடைய மைண்ட் செட்டுமே இங்க வந்துட்டு கரெக்டா இவங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கான்றதை இங்க யூ கேன் அனலைஸ். ஓகே, ஸோ லைக் எக்ஸாம் தான் நம்ம இப்போ போட போறோம். ஸோ லெட் ஸ்டார்ட் ரீடிங். ஓகே, ஸோ வாட் இஸ் கிவன் இயர்? A fresh pool of water may be building up in the Rishi Ganga river that could tip over a mass of rock and debris, thereby impeding ongoing rescue operation in உத்தராகண்ட். ஓகேயா? சரி. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெஷ் பூல் ஆஃப் வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் பில்டிங் அப் இன் வாட்? ரிஷி கங்கான்ற ரிவர்ல வந்து இட் இஸ் பில்டிங் அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தட் குட் டிப் ஓவர் அ மாஸ் ஆஃப் ராக். தட் இஸ் அதோட ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி வந்து ஒரு ராக்கோ இல்ல டெப்ரிஸ் இஸ் வாட்? வேஸ்ட் எல்லாம் போகுது இல்ல? ஸோ அதனால ஏதாவது பிளாக்ஸ் ஆகலாம். ஸோ தேர் பை இம்பீடிங் ஆன் கோயிங் ரெஸ்கியூ ஆப்ரேஷன். ஸோ வாட் யூ மீன் பை இம்பீடிங் இஸ் ஒரு டிஃபிகல்ட்டா ஒரு சிச்சுவேஷன் ஆயிருது அப்படின்னும் பொழுது இம்பீட் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல, மேக் அ டிஃபிகல்ட்டி ஆஃப் திங்ஸ் பொழுது. ஓகே, ஸோ இது வந்து உத்தராகண்ட்ல இந்த மாதிரி இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ரிஷி கங்கா எங்க இருக்கு? உத்தரகாண்ட்ல இருக்கிற ஒரு ரிவர். ஸோ அதுவும் நமக்கு ஒரு கரண்ட் அஃபேர் மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? சரி. ஸோ இப்போ வந்து கண்டினியூ பண்ணி ரீட் பண்ணும்போது the flow of Rishi Ganga river had been blocked by what? Rock and debris forming a sort of natural dam. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து சேர்ந்தே ஒரு தடை மாதிரி டேம் மாதிரி நின்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, and this could potentially roll down and impede ongoing relief operation. ஸோ இது வந்து என்ன பண்ணும்? இட்ஸ் லைக் மூவிங் ஆன் அண்ட் அதுக்கான ஒரு ரிலீஃப் ஆப்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ வேர் அந்த தண்ணியை வந்து பிளாக் பண்ற மாதிரி ஒரு டேம் மாதிரி கிரியேட் ஆயிருக்குல்ல, ஸோ அந்த விஷயத்துக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. த ஹைட் ஆஃப் திஸ் டேம் அண்ட் அக்யூமுலேட்டட் மாஸ் ஆஃப் வாட்டர் இஸ் அன்னோன். ஓகேயா? ஸோ அக்யூமுலேட்டட் மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிகாஸ் அது அப்படியே பிளாக் ஆயிடுச்சுல, ஸோ அந்த ரீசனுக்காக சொல்றாங்க. The debris is from the avalanche on Sunday that had resulted from the breaking of large portion of rock and ice from Rauti Peak. ஓகேயா? ஸோ what do you mean by avalanche ன்னு பாத்தீங்கன்னா இந்த பனி சரிவு நடக்குதுல, ஸோ அந்த விஷயத்தை தான் அங்க சொல்றாங்க. ஸோ அது நடந்ததுனால என்ன ஆயிருக்கு? ஸோ இட் ரிசல்டட் இன் வாட்? of a large portion of rock and ice from a Rauti Peakல இருந்து அந்த வாட்டர் வந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. that when combined with the snow melt and possibly an accumulated pool of water had hurtled down the ரவுத்தி ஸ்ட்ரீம். ஓகே, ஹர்டில் டவுன்னா என்னது? ஒரு விஷயத்த கிரேட் ஸ்பீடோட ஒரு விஷயம் வருது அப்படின்னும் போது இட் ஹஸ் கம் டவுன். ஸோ அடிஷ்னலா இன்னும் ஒரு தண்ணியும் சேர்ந்த மாதிரி ஒரு பனி சரிவு நடந்ததுனால இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ அந்த அக்யூமுலேட்டட் வாட்டர்ன்றது இதுவும் மிக்ஸ் ஆகி இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ரவுதி ஸ்ட்ரீம் அண்ட் அவலான்ச்ட் லீடிங் டு அ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 2 hydropower plants and trapping and killing of workmen at the டோப்போவென் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி. ஓகே, 2 ஹைட்ரோ பவர் பிளான்ட் மட்டும் இல்லாம ஸோ அந்த ஒர்க் மேனை ஐ மீன் சாகடிக்கிற மாதிரியும் சூழ்நிலைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லெட்ஸ் கண்டினியூ. த ரவுத்தி ஸ்ட்ரீம் ஹேஸ் அ கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரிஷி ரிவர். வாட் யூ மீன் பை கான்ஃப்ளூயன்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் த கனெக்ஷன் ஆஃப் 2 ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கனெக்டிங் அந்த போர்ஷனை சொல்றாங்க ஆஃப் த ரிஷி கங்கா அண்ட் சண்டேஸ் டிசாஸ்டர் saw the avalanche hurdle from the confluence down
the mainstream of the Rishiganga. So this is what first of all அங்க வந்து ஒரு போல்ட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா எரர் ஸ்பாட்டிங் சொல்லலாம். இல்ல சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இட்டாலிக் அந்த மாதிரி இருந்தா அந்த ஃப்ரேஸுக்கான மீனிங் கேட்கலாம். ஸோ நமக்கு கொஸ்டின்ல எப்படி வருதுன்றதையும் நம்ம பார்க்கணும். சம்டைம்ஸ் வந்து இட் வில் பி எரர் ஸ்பாட்டிங். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இங்க வந்து என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஸோ while several scientists என்ன பண்றாங்கன்னா teams have made their way towards the upper Himalayas, nobody has been able to reach the spot on foot. ஓகேயா? ஸோ நடந்து போறதுல அவங்களால அந்த இடத்த ரீச்சே பண்ணிக்க முடியல because the connecting bridge has been destroyed. ஓகே, அங்க வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கனெக்ட் பண்ற அந்த பிரிட்ஜ் வந்து இல்ல. ஸோ அதனால வந்து சயின்டிஸ்ட் யாருமே அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு போக முடியல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ few aerial surveys have been conducted, but there is still uncertainty. Okay, so it is like பாசிபிளா வந்து எதுவும் எடுக்க முடியல. அண்ட் வாட் காஸ் த ராக் டு பிரேக் ஆஃப் அண்ட் ட்ரிகர் அண்ட் அவலாஞ்ச். ஓகே, ஸோ எது வந்து அந்த ராக்கை பிரேக் பண்றதுக்கோ இல்லாட்டி இந்த பனி சரிவு இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு தூண்டுதல் பண்றதுக்கோ இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ ஆல் நாலேஜ் ஆஃப் த இவெண்ட் சோ ஃபார் ஆர் ஃப்ரம் த அனாலிசிஸ் ஆஃப் சேட்டலைட் இமேஜினரி. புரியுதா? இங்க யாருமே அந்த இடத்துக்கு போல. ஓகே, ஸோ இது வந்து எப்படி தெரிஞ்சிருக்காங்கன்னா சேட்டலைட்டை வச்சு தே ஹவ் இமேஜின்ன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இவெண்ட் வந்து எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்ற கான்செப்ட் தே ஹேவ் கிவன். ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. இந்த டிசாஸ்டர் ஹேஸ் அவலான்ச் த interest of several international teams of geologists who are poring over images trying to ascertain whether there are glacial lakes that may have fed the evoked. So கண்டிப்பா இந்த இடத்துல வேர்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணுன்றது புரிஞ்சிருக்கும். பிகாஸ் இந்த வேர்ட் எல்லாத்துக்குமே நமக்கு மீனிங் வந்து வேற வேற மாதிரி சேருது. அதாவது பாத்தீங்கன்னா ஹேஸ் பக்கத்துல நமக்கு V3 தேவை. ஓகே, ஸோ எவோக்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு தூண்டுதலா இருக்கு. என்ன தூண்டுதல் பண்ணிருக்கு? த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் செவரல் இன்டர்நேஷனல் டீம்ஸ் ஓகே ஆஃப் ஜியாலஜிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஊ ஆர், ஸோ ஆர் பக்கத்துல ing யூஸ் பண்ணலாம். V3s or adjectives கூட sometimes யூஸ் பண்ணுவோம். So are pouring over images trying to ascertain whether there are glacial lakes. Okay, glaciers na first என்னது? பனி ஐஸ்பர்க்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பனி பாறைன்னு சொல்லுவோம். ஸோ அங்க ஏதாச்சும் கிளேஷியல் லேக்ஸ் இருக்கா தட் மே ஹேவ் ஃபெட் த அவலான்ச், தட் இஸ் அந்த பனி சரிவை பண்ணிருக்குமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ மாற்றுறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ டி இங்க வந்திருக்கு, சி அப்படியே தான் இருக்கு, பி கடைசியில. ஸோ டி சிபி கரெக்டான விஷயம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் அங்க போய் நம்ம தேடும் போது டைம் வேஸ்ட் பண்ண வேண்டான்றதுக்காக இது சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார் த கன்சென்சஸ். வாட் யூ மீன் பை கன்சென்சஸ்? கன்சென்சஸ்னா ஒருமித்த கருத்து. ஓகே, ஸோ அது என்ன சொல்றாங்கன்னா இஸ் தட் event of February 7 were not due to a glacial lake being breached and likely due to a large mass of snow இல்ல ice and mountain debris. ஓகே, ஸோ இது என்ன சொல்றாங்க? coalescing. ஓகே, ஸோ coalescing அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாம் ஒருங்கிணைஞ்சு. ஓகே, ஸோ எல்லாம் சேர்ந்து and hurtling down a stream. ஸோ எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது? ஒரு ஃபாஸ்ட் கிரேட் ஸ்பீடோட வரதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த எக்ஸாக்ட் paragraph about. So நீங்களும் இதே மாதிரி தான் யோசிச்சிங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இப்படிதான் எக்ஸாம்ல நம்ம படிக்கணும். ஓகே, ஸோ எக்ஸாம்ல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு ஃப்ளோவோட நீங்க போறீங்க அப்படின்றது வந்து கண்டிப்பா ஆன்சரை ப்ராப்பரா கொண்டு வரும். சரியா? ஆர்சி இஸ் அ மேண்டேட்டரி டாபிக். ஸோ அதனால அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கூட பெருசா இருந்தா மட்டும்தான் பெருசா மார்க் நம்ம கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து கரெக்டா நம்ம பண்ணிதான் ஆகணும். சரியா? So let's look at the question. So according to the passage, which of the following was the reason for breaking off a large portion of rock and ice from the Rauti peak? Okay, so what was the reason? So snow shattered, had slab avalanche, illa dodge from the mountain avalanche due to earthquake, the debris from the avalanche. So what was it? So due to blast at the Tapovan hydropower plant. So எதா blast நடந்ததுன்னு பேசினாங்களா? இல்ல, it was what? The debris. Okay, the waste that was formed. Okay, so அதுதான் வந்து from avalanche, அந்த பனி சரிவானதை சொல்றது. Okay, so next one. So next one is what? இங்க வந்து okay, so error spotting கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே நம்ம ஹைலைட்டடாக பார்த்தோம்ல, the Rauti stream has a confluence of Rishiganga and Sunday's disaster. Okay, so ரெண்டுதோட connect saw the avalanche hurdle from the confluence down the mainstream of the Rishiganga. Okay, so இங்க என்ன சொல்லியிருக்காங்க? past Sunday's disasterம் சேர்ந்திருக்கு. அப்ப has வருமா? It is actually had a confluence of Rishiganga. Okay, so next one. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த பிளாங்க் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ டி தான் ஃபர்ஸ்ட் வந்தது அண்ட் பி தான் கடைசியில் வந்தது. அப்போ என்ன ஆன்சர் வரும்?
ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். சப்போஸ் கிளாரிட்டி இல்ல, கான்ஃபிடன்ஸ் இல்லனா ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு போடுங்க. சோ கான்ஃபிடென்ட்டா இருந்தா you can move with the answer. Okay, சரி. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, according to the passage why nobody has been able to reach the spot on foot. Okay, because bridge was not constructed, it was destroyed, I think so. Okay, as a place was too cold, இல்ல connecting bridge has been destroyed, which is option 2. so கதை மாதிரி இருக்கறனால நம்மளால ஆன்சர்ஸ் டப்பு டப்புன்னு predict பண்ண முடியுது. Okay, so next one. ஓகே, ஸோ இம்பீடிங்னா என்ன, நான் என்ன சொல்லியிருந்தேன், விச் இஸ் வயலண்டா ஒரு விஷயத்த டிஃபிகல்ட்டா ஒன்று நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹிண்ட்ரிங், ஹேம்பர், ரெசிஸ்டிங் அண்ட் கிளாஜிங். ஓகே, ஸோ கிளாஜிங்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடைப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹிண்டர்னா ஒரு தடைன்னு சொல்லலாம். ஹேம்பர்னாலும் தடை. ஹேம்பரிங்க்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று கிஃப்ட் ஹேம்பர், இன்னொன்று வந்து என்னது தடை. சரியா? சரி. ஸோ இதெல்லாம் அடைப்பு, தடை, ரெசிஸ்ட் பண்ணணும், தடை பண்ணோம். ஓகேயா? ஸோ அதை பண்ணாம நிக்கிறது தான் ரெசிஸ்ட் பண்றோம்னு சொல்லும். அப்போ இதுக்கு ஆப்போசிட் கேட்டிருந்தா என்ன ஆன்சர் நமக்கு வரும்? ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த கோலிசிங் அப்படின்னா என்ன சொன்ன, ஒருங்கிணைஞ்சு இருக்கிறத சொன்னேன். ஸோ இங்க என்ன சொல்ல முடியும்? ஸோ இட் இஸ் இன்டிகிரேட்டிங், தென் dissociating, then dividing, unfastening, and fifth option என்ன கொடுத்திருக்காங்க? இது எல்லாமே பாருங்க பார்ட்டிங். ஓகே, ஸோ பிரிக்கிறது தான் வருது. அன்ஃபாஸ்டனிங் இஸ் a negative one, dividing is splitting, dissociatingனாலும் டிஸ். ஓகேயா? ஸோ எல்லாமே பிரிக்கிறது சம்மந்தப்பட்டு தான் சொல்ல முடியும். அப்போ இன்டிகிரேஷன், இன்டிகிரேட்டிங் இஸ் a verb, இன்டிகிரேஷன்னா நவுன்னு சொல்லலாம். அப்போ இந்த வேர்டுக்கு ஒருங்கிணைஞ்சு இருக்குன்னா இன்டிகிரேஷன். இதுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், ஃபோனோ இல்லாட்டி வந்து இன்டர்நெட்டோ தனித்தனியா இருந்தது. பட் ஆனால் என்ன ஆயிடுச்சு, இப்போ எல்லாமே ஒரே இதுக்குள்ள இன்டிகிரேட் ஆயிடுச்சு அப்படின்ற எக்ஸாம்பிள் அவங்க சொல்லியிருந்தேன். ஸோ இங்க நமக்கு என்ன ஆன்சர் வரும்? சிமிலர் மீனிங் கேட்டதுனால ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ராங்லி ஸ்பெல்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் ராங்லி ஸ்பெல்ட் இஸ் யூ ஹேவ் டு அப்ரோச் த போல்ட் பார்ட். ஸோ அதுல ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி அதுல இல்லைன்னா ஏதாவது கான்டெக்ட் வந்து தப்பா இருக்கான்றத நம்ம செக் பண்ண போறோம். சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து பிளண்டர் மிஸ்டேக்ஸ்லாம் சொல்லுவோம்ல. ஓகே, ஸோ டைரண்ட்னா ரொம்ப கொடூரமா இருக்கிற ஒரு எக்கனாமி. ஸோ யூ டோன்ட் ஹேவ் எரர் தேர். ஓகே, ஸோ வெரி மூவ்மெண்ட். ஓகே, ஸ்பெல்லிங் கரெக்டா தான் இருக்கு. டு எக்ஸீட் இஸ் ஒரு விஷயம் எக்ஸஸா ஆகிறதுக்கு சொல்லலாம். ஓகே, ஸோ எங்கேயும் எரர் இல்லை, பட் we have to check the sentence. இப்போ நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். Okay, so among other blunders he pronounced King Sthenelus a tyrant and a traitor at the very moment when he was about to accede to the confederation. Okay, accede is excess ஆ இருக்கிறது. Actually to accept அப்படின்ற கான்செப்ட் சொல்லும்போது இதையுமே வந்து நம்ம excedeன்ற மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். Actually this means to accept. ஒரு விஷயத்தை நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு, அக்ரி பண்றதுக்கு நம்ம இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ மைட் பி ப்ரொனன்சியேஷன் சேமா இருக்கலாம், பட் மீனிங் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வேற, இதுக்கு வேற. ஸோ எங்க நமக்கு எரர் இருக்கு? டி பார்ட்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ சம்வேர் அப்பேரண்ட்லி இன் த 4th millennium. ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸாமில் போடும்போது நான் சொன்ன ஃபர்ஸ்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இங்கே நான் 2 வாட்டி பண்ணுன்றதுக்காக என்ன பண்ணுறேன், ரீட் பண்ணியே உங்களுக்கு சொல்லிடுவேன். சரியா? ஸோ நான் பார்க்கும்போது எங்கே ஆன்சர் இருக்கோ அங்கே I'll stop and I'll mark the answer. Okay, so 4th millennium BC, we began to find inscriptions written on clay in an almost linear script in the Sumerian tongue. ஓகே, ஸோ இங்க வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பா எரர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா மில்லேனியம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ 2 எல் வருது கரெக்ட், ஆனா 2 என்னும் நமக்கு வரும், which is millennium ஓட கரெக்டான ஸ்பெல்லிங், which is option D. அப்போ இங்க வந்து 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஸ்பெல்லிங்லேயே எரர் இருக்கும்பொழுது சென்டென்ஸ் ரீட் பண்ணணுன்றதுக்கான அவசியம் நமக்கு இல்லை. ஓகேயா? சரி. ஸோ பை கன்வென்ஷன் த குவீன் கிவ்ஸ் த ராயல் அசென்ட் டு ஆல் மெஷர்ஸ் பாஸ்ட் பை பார்லிமெண்ட். ஓகே, அசென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு விஷயத்தை கிராண்ட் பண்றாங்கன்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ அதுக்கு என்ன வரும்? சியா வரும். 2 எஸ் தான் நமக்கு வரும். அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one is dumbbell workouts provide opportunities not just to strengthen our biceps but also allow you to target muscles of your back, shoulders and chest for an overall healthy and stimulating workout. Okay, so dumbbell அப்படினு சொல்றாங்க workouts. So அதுக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும் நமக்கு? DUMB dumb and after that BELL. ஓகே, ஸோ 2 எல் வரும், 2 பி வரும். இங்க வந்து 1 தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஸ்டார்டிங் பார்க்கும்பொழுது தப்பு தெரியுது. என்ன தெரியுது? டேக் யோர் டைம் அப்படின்னுவாங்களா, லீஷர் டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னுவாங்களா. ஸோ லீஷர் என்ன ஸ்பெல்லிங்? ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது கரெக்டா?
leisureன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ leisure அப்படின்னா இட் இஸ் this is the exact spelling. ஓகேயா, ஸோ ஸ்பெல்லிங் வந்து எப்படி தெரியும் நமக்கு, நிறைய ரீட் பண்ணும்பொழுது பார்த்துட்டே இருப்பீங்களே, ஸோ அதை பார்த்து நம்ம எழுதி பார்த்துருப்போம். இந்த ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் ஸ்பெல்லிங்ஸில் நமக்கு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். சரியா, ஸோ சப்போஸ் கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு நான் சொல்கிற விஷயம் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டாப்பிக்கும் ஏற்ற மாதிரி அப்படின்னு பார்த்தா டெய்லி 15 மினிட்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நியூஸ் பேப்பரை ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க 15 மினிட்ஸ். ஓகே, ஸோ இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்லா தெரிஞ்ச ஒரு பிடிச்ச ஒரு டாபிக் எடுத்து வச்சு ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணும்பொழுது 15 மினிட்ஸ்க்கு எந்த விதமான கான்சென்ட்ரேஷனும் நமக்கு வெளியில போகக்கூடாது, வெறும் நியூஸ் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கணும். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கில்லும் கூடிரும், படிச்சும் புரிஞ்சுப்பீங்க, ஸ்பெல்லிங்ஸும் தெரிஞ்சுப்போம். ஸோ இது எல்லாமே நமக்கு நடக்கும். ஸோ 15 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு யூ ஜஸ்ட் புட் இட் இன் த கமெண்ட். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஃபேட் கொடுத்துருக்காங்க, கலர் கொடுத்துருக்காங்க, அலைவ் கொடுத்துருக்காங்க, அகாமடேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்குபேஷன் நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்பெல்லிங்? ஆக்குபேஷன் ஸ்பெல்லிங் கரெக்டா? ஓகே, 2 P வருமா? ஓகே, ஸோ அது வந்து பாருங்க. ஸோ அதே மாதிரி அகாமடேஷன் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெல்லிங்? 2 MODITION. திஸ் இஸ் வாட்? திஸ் இஸ் அ நவுன். பட் இங்க கொடுத்துருக்கிறது என்னது? கான்ட்னு வந்திருக்குல்ல. ஸோ மோடல் வெர்ப் பக்கத்துல கொடுக்கும்போது அதை வேர்ப்னு சொல்லலாம். அப்போ அது என்ன ஸ்பெல்லிங் வரும் நமக்கு? 2 M தான் வரணும், பட் DAT. பட் இங்க 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இதே மாதிரி இருக்கிறது டுமாரோ, அந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஸோ எத்தனை எம் வரும் டுமாரோக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட் ஒன். So next one we have blank. Okay, so blank க்கு எப்பவுமே front and back உங்களுக்கு support பண்ணும். சரியா, so front part of the sentence and back part of the sentence பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா, இல்ல அங்க வந்து யூஸ் பண்றீங்க was என்ற helping verb பக்கத்துல நம்ம என்ன ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்? ED ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம், ING ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் நம்ம adjectivesம் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். சரியா, so சில டைம்ஸ் noun கூட நமக்கு சொல்லலாம். ஓகேயா, ஓகே, so இங்க வந்து இந்த கான்டெக்ட்ல என்ன சொல்றாங்க? So the National Crisis Management committee was dash that glacial burst led to rising of water levels in the river Rishi Ganga. Okay, so இங்க வந்து water levels வந்து ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க glacial burstனால. glaciers-னா என்ன அர்த்தம்? which is icebergs சொல்லுவாங்க. so அது வெடிக்கிறதுனால water levels வந்து increase ஆகுது. so இதுதான் நம்ம paragraphலயும் RC-லயும் பார்த்தோம். சரியா, ஓகே, so அங்க நமக்கு V3s V4 INGs அதெல்லாம் வரும் நான் சொல்லணும்னா. so இங்க unadvised, unknowing, informed, ignoring and unjustified. Okay, so what has to come? இந்த particular department என்ன பண்ணிருக்கு? was dash that இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றதை எப்படி சொல்லியிருப்பாங்க? சொல்லாம இருந்திருப்பாங்களா? அட்வைஸ் பண்ணாம இருந்திருப்பாங்களா? unknowing-ஆ இருந்திருக்காங்கன்னு சொல்ல வருவாங்களா? so actually what does this convey? they have informed that the glacial burst led to இந்த particular problems. Okay, so next one. இதுக்கு தான் கான்டெக்ஸ்டும் யூஸ் ஆகுன்றத எல்லா வாட்டியும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இன்க்ரிமெண்டல் யூஸ் ஆஃப் reinforced concrete cement structures replacing the traditional wood and stone masonry is dash a heat island impact in the mountain region. Okay, so retard இருக்கு, accelerating, slow down, லூஸ் அண்ட் செடேட்டட். ஓகே, சரி, ஸோ இங்கே வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த பர்டிகுலர் யூஸ் ஆஃப் சம்திங். ஓகே, ஸோ ரெயின்ஃபோர்ஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லலாம். ஒரு கான்கிரீட் சிமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ் பக்கத்தில் நம்ம V3s V4s பொழுது ஃபர்ஸ்ட் பேஸ் ஃபார்ம்ல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ED ஃபார்ம்ஸும் நமக்கு இருக்கு. பட் அது என்ன பண்ணிருக்கு? கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ரீப்ளேசிங் ING தான் சொல்லியிருக்காங்க. The traditional wood and stone masonry is doing what? is accelerating a heat island impact in the அந்த மவுண்டன் ரீஜன்ல ஒரு விஷயத்தை வந்து ஆக்சிலரேட் பண்ணுது. ஆக்சிலரேஷனுக்கு மீனிங் நம்ம நிறைய விதத்துல பார்த்துருந்தோம் வெக்காப்ல. அது கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். which is like increasing. இப்போ நீங்க வந்து அந்த ஆக்சிலரேஷன் கொடுக்குறீங்கன்னும் பொழுது ஏத்தும் பொழுது அதுல இருக்கிற டர்ன்ஸ், ஓகே, பிசிக்ஸ் ரிலேட்டடா அதெல்லாம் நம்ம அதுல பார்த்திருக்கோம். ஸோ இங்க நம்ம சொல்லும் பொழுது என்ன பண்ணிருக்குன்னு சொல்லலாம், which is accelerating this particular heat in the island சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So the glacial collapse as Joshimath led to a massive flood in the Dauli Ganga river and caused large-scale devastation in the upper reaches to ecologically dash Himalayas. சரி, so இப்போ ecologically அப்படின்னு சொன்னா which is adverb, right? அப்போ Himalayasனா நவுனா? ஓகே, ஸோ இங்க யூஸ் பண்றது என்னவா இருக்கும்? நம்ம adjective சொல்லலாமா? fragile is which is breakable. உங்க வீட்டுக்கு ஒரு லேப்டாப் வருது அப்படின்னும் பொழுது அதுக்கு மேல வந்து ஒரு கப் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, லைக் which is
வெரி ஃப்ரெஜைல் அப்படின்னு சொல்றதுக்கு பிரேக்கபிள் ஐட்டம்ஸ்க்கு. ஸோ அதை சொல்லலாம். ஓகே, ஸ்டர்டியா இருக்கும் விச் இஸ் யுவர் ஃபர்ம். ஓகே, ஸோ நம்ம எந்த பக்கமும் மூவ் பண்ணாம இருக்கோம் நம்ம பொழுது சொல்லலாம். ஓகேயா, சரி. ஸோ இங்க நம்ம சொல்லும் பொழுது எக்காலஜிக்கலி டேஷ் இமாலயாஸ். ஸோ இது என்ன பண்ணிருக்கு, இந்த கிளேஷியல் கொலாப்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த இமாலயாஸ்ல வந்து இட் ஹாஸ் டிவாஸ்டேஷன். டிவாஸ்டேஷன் இஸ் நத்திங் பட் ஒரு டேமேஜ் ஆர் ஒரு சீரழிவுலாம் கொண்டு வருது நம்ம பொழுது அதுக்கு நம்ம சொல்ல முடியும். ஓகேயா, அப்போ ஒரு டேமேஜ் கொடுத்துருக்கு எதுக்கு, பாசிட்டிவா இருக்க ஒரு விஷயத்துக்கு தான் சொல்ல முடியும். பாசிட்டிவா இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னும் பொழுது ஆப்ஷன் 3 தான் சொல்ல முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இன் இருக்கு, இங்க அன் இருக்கு. ஸோ ரெண்டுமே நம்ம நெகட்டிவிட்டி சொல்றதுக்கு சொல்லுவோம். சரியா, ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிச்சு தான் ஆன்சர்ஸை we have to find out. Okay, so next one. So the United Nations stands ready to. So to பக்கத்துல என்ன தேவை, base forms தேவை. So இங்க பாத்தீங்கன்னா full sentence read பண்ணாமலே நமக்கு தெரியுது. to பக்கத்துல base form தேவை. to the ongoing rescue and assistance efforts in Uttarakhand. சரி, so இப்போ வந்து இந்த counter acting அப்படின்னும் பொழுது V1 ing which is V4 verb ன்னு சொல்லலாமா, இது V2 or V3 யூஸ் பண்ண முடியும். next is ing form V1 ing, taken is V3 but you need V1. அப்ப contribute na V1 which is option 5 தான் answer. So sometimes without reading you can conclude with the answer. So அதுக்காக தான் இந்த verbs எல்லாம் என்னன்றத சொல்லியிருக்கேன். Okay, next one. Okay, a joint team comprising the comprising பக்கத்துல off வரல, comprises பக்கத்துலயும் off வராது. Okay, so consist of ன்னு சொல்லலாம். ஆனா comprises பக்கத்துல off நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது யூஸ் பண்றீங்கன்னா அது தப்பு கிராமட்டிக்கலா. So might be நம்ம ஸ்கூல்லலாம் அது சொல்லியிருப்போம் பட் அது கிராமர்ல தப்பு. So இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரியா, so comprising the Indo-Tibetan border police and national disaster response force personnel are continuing the search operation for dash laborers. Okay, so enna laborers, it has to be a adjective, so it has to qualify this laborers, so it has to be a adjective. So base form கண்டிப்பா நமக்கு adjectives யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேயா, so V1ல நீங்க ஏதாச்சும் adjectives பார்த்திருக்கீங்களா, கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரியா, so இப்போ என்ன வரும் நமக்கு, obviously it is trapped laborers. ஓகேயா, புரிஞ்சுதா? Next one. So next one is Delhi police dash list of people arrested in the connection with the clashes. Okay, so அப்ப டெல்லி போலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க which is singular தான் நமக்கு இருக்கு. Okay, so அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, they have dash list of people arrested. அப்ப அரெஸ்ட் பண்ணவங்கள in connection with the clashes என்ன பண்ணியிருப்பாங்க, அரெஸ்ட்ல தான் ஆல்ரெடி இருந்திருக்காங்க. ஓகேயா, ஓகே, so பர்ச் அப்படின்னு சொன்னா இட் டாக்ஸ் அபவுட் சம் பூச்சி மரம் ஒன்று இருக்கும். சரியா, அதை பத்தி பேச சொல்லலாம். ஸோ டீஃப்ராக்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்த நீக்கிறதுக்கு பேசலாம், பாக்கி நமக்கு தெரியும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ண முடியும், they have released. ஓகே, இங்க arrested in V2 கொடுத்துருக்காங்கன்னா இங்கேயும் நமக்கு V2 தான் தேவைப்படும். ஓகே, அப்போ டெல்லி போலீஸ் வந்து released list of people arrested in connection with the clashes which is option 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, so now we are coming into the sentence rearrangement. so sentence rearrangement நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு வந்து நீங்க பிராக்டிஸ் நல்லாவே பண்ணும், பேஸ் நம்ம நல்லா பண்ண தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நம்மளால ஃபாஸ்டா போட முடியும். இந்த கொஸ்டின் இப்படி பார்த்த உடனே நீங்க தேட வேண்டிய க்ளூ வேர்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ இப்போ அங்க வாஸ்ன்னு இருக்கு, ஸோ வாஸ் பக்கத்துல என்னெல்லாம் வரும்னு நான் ஒரு இதுலயும் சொல்லியிருக்கேன்ல, ஸோ அதை வச்சு நீங்க பார்த்தா சொல்ல முடியும். ஓகே, யூ கேன் கனெக்ட் அண்ட் சி வெதர் இட் இஸ் லைக் பேட் ஆர் வாட்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். சரியா, ஓகே, ஸோ இங்க ஆஃப் இருக்கு, ப்ரீடிங், அனலைசிங், ஃபுல் ஸ்டாப். கண்டிப்பா எஸ்ல நமக்கு சென்டென்ஸ் ஆரம்பிக்க போறது இல்லை, ஏன்னா இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ எஸ்ல ஏதாவது ஆரம்பிச்சிருக்குன்னா ஃபர்ஸ்ட் அதை எலிமினேட் பண்ணிருங்க. இப்போ யூ ஹேவ் 3 ஆப்ஷன்ஸ். சரியா, ஓகே, சோ இப்போ P ல சென்டென்ஸ் முடியுமா, பை செலக்டிவ்லி முடிச்சிருக்காங்க. R ல பாருங்க பாசிபிலிட்டி இருக்கு, ஃபுல் ஸ்டாப்பும் வச்சு காமிச்சிருக்காங்க. சரி, சோ இப்போ இதுல பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சு நான் ஸ்டார்ட் பண்றேன். சோ in 1984 the quagga was the first distinct animal ன்னு சொல்றாங்க whose DNA was. so was பக்கத்துல என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம was analyze சொல்லலாம், இல்ல was breeding. okay, so ரெண்டுமே possibility இருக்கு, but which is contextually correct. so இந்த particular DNA was, it was analyzed. okay, so அவங்களுக்கு அந்த animalக்கு இருக்கிற ஒரு DNA சொல்றாங்க, it is extinct, it is no moreன்றத சொல்லியிருக்காங்க. so same இந்த இடத்துல the quagga project is trying to recreate something. okay, so இப்போ நம்ம first இது வரையும் பார்ப்போம். so Q and S is a pair, right? Q and S is a pair னா என்ன ஆன்சர், ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். ஸோ இதுக்கு மேல நம்ம ஃபுல்லா செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நமக்கு டைமர் ஓடிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம ஃப்ரீஸ் பண்ணி தான் ஆன்சர்ஸ் போடணும். சரியா, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இங்க எதுல நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும், ஏதாச்சும் க்ளூஸ் இருக்கா அப்படின்னு பாருங்க. ஓகே, சுனாமி பத்தி பேசியிருக்காங்க, earthquake பத்தியும் பேசியிருக்காங்க. the ceremony would be linked. அப்போ linked by the concept ன்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ முடியும். ஸோ would be in a preview press
released moving forward would be consistent team from சொல்ல மாட்டோம் team for both 2020 opening closing ceremony. So this is possible, right? So theme பொழுது for both இந்த openingக்கும் closing ceremoniesக்கும் இருக்கு. அப்போ வந்துட்டு S and Q is a pair. அப்போ S and Q is a pairனா இங்க இருக்கு, இந்த இடத்துலயும் இருக்கு. So you have a clash. So இப்போ P ல ஒரு sentence முடியுமா இல்ல P ல ஒன்று முடியுமா இல்ல R ல முடியுமான்றத செக் பண்ணாலே சொல்லலாம். ஸோ R ல கண்டிப்பா முடியாது. இங்க பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டு ரிகவரிங்னு வந்திருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஃபுல் ஸ்டாப்பும் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு நீங்க டவுட் இருக்குன்னா போட்டுட்டு அதை ரீட் பண்ணிருங்க. பட் குவிக்கா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. பட் ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா போட ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ வாட் இஸ் த க்ளூ இயர்? இங்க R இருக்கு. அப்போ whoன்னு சொன்னா சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் இருக்கா? செலக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் who are. ஓகே. ஸோ who are பக்கத்துல nominated by the government ன்னு சொல்லலாமா? அப்ப P and S is a pair. So where P and S is a pairனா இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஓகே. சரி. ஸோ இப்போ என்ன வரும் நமக்கு? ஆர்ல ஸ்டார்ட் பண்ணலாமா சென்டென்ஸ்? ரெண்டுமே ஆர்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ வாட் இஸ் த க்ளூ இயர்? The panel is governed by delegates from the member states who hold plenary meetings. Okay, so this is the adjective here where you need a noun. அப்போ noun தேவைனா நமக்கு R அதுக்கப்புறம் Q வருது. R க்கு அப்புறம் Q வருதுன்னும் பொழுது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? இந்த ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ handed over. This cannot be an starting of the old national stadium was completed in May 2015. Okay, so இங்க construction பத்தியும் பேசியிருக்காங்க. The stadium was, so was V3 யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ வாஸ் ஆஃப்னு சொல்ல மாட்டோமா? வாஸ் த ஜப்பான் வாஸ் ஹேண்டட் ஓவர். அப்போ எஸ் அதுக்கப்புறம் பி வரும்னு சொல்லலாமா? ஓகே. ஸோ எஸ் அதுக்கப்புறம் பினா இது ரெண்டுமே நமக்கு கிளாஷ்ல இருக்கு. ஓகேயா? சரி. ஸோ எஸ் அண்ட் பி வந்து ஸ்டார்டிங் சென்டென்ஸ். எஸ் கேனாட் பி த ஸ்டார்டிங் சென்டென்ஸ் பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ ஸ்டேடியம் விச் பிகான் அட் த சேம். ஸோ யூ நீட் சம் கனெக்டர் விச் ஹேஸ் டு பி பிஃபோர் திஸ் பர்டிகுலர் சென்டென்ஸ். ஸோ அங்க பாத்தீங்கன்னா Q கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஸ்டார்டிங்ல நம்ம அப்பர் கேஸ் யூஸ் பண்ணிருக்காங்க டர்ன்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் ரீட் இட். ஓகே. ஸோ ரீட் பண்றதுக்கு முன்னாடி இங்க டெமாலிஷன். ஓகே. ஸோ ஒரு விஷயம் டெமாலிஷ் பண்றத பத்தி பேசியிருக்காங்க. டெமாலிஷன் ஆஃப் த ஓல்ட் நேஷனல் ஸ்டேடியம் வாஸ் கம்ப்ளீட்டட் இன் May 2015. ஓகே. ஸோ டெமாலிஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டுமே நவுன். இது யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ டெமாலிஷன் ஆஃப் த ஓல்ட் நேஷனல் ஸ்டேடியம் விச் இஸ் QR. QR இங்க எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. ஆப்ஷன் 5 தான் நம்ம கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது 2 இருக்கு. 2 பக்கத்துல V1. ஓகே. சம்டைம்ஸ் நவுன் ஆல்சோ கேன் பி யூஸ்ட். ஓகே. ஸோ சில எக்ஸெப்ஷன்ஸ் கேஸ்ல. ஓகே. ஸோ இங்க வந்து ஃபுல் ஸ்டாப் இருக்கு. இங்க வேர் இருக்கு. ஓகே. ஸோ வேர் பக்கத்துல willing சொல்லலாமா? ஓகே. ஸோ வேர் willing to give up control of Syria. ஓகே. ஸோ Q and P is a pair. Q and P is a pairனா நமக்கு இங்க ரெண்டு இடத்துலயும் இருக்கு. சரியா? ஓகே. ஸோ எஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அங்கேயும் எஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ பில சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுமா? அன்அக்செப்டபிள் கொடுத்துருக்காங்க. ஆர்ல சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுமா? ஆர்ல பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஸோ வீல் ரீட் திஸ். ஓகே. த crusader had negotiated with the Fatimids of Egypt during their march to Jerusalem, but no satisfactory compromise would be reached. The Fatimids were willing to give up control of Syria, but not the lower Levant. But this was unacceptable to the Crusaders, whose goal was the Church of South Sepulchre in Jerusalem. ஓகேயா? சரி. ஸோ இங்க வந்து ஆப்ஷன் 2 கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஸோ இங்க வந்து கிராமட்டிக்கலாவும் நம்ம இந்த ஆப்ஷன்ஸை போட முடியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு எரர் ஸ்பாட்டிங். ஸோ எரர் ஸ்பாட்டிங் எப்படி அப்ரோச் பண்ணோம்? கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து டவுட்ஸ் இருக்கும். சப்போஸ் ஏதாவது புதுசாக ஒரு ரூல் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டென்ஸோட நோட் பண்ணுங்க. ஸோ தட் நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இந்த சென்டென்ஸோட உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். சரியா? ஓகே. ஸோ லெட்ஸ் சால்வ். ஸோ ஒன் ஆஃப் வருது அப்படின்னா அது பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் பக்கத்தில் யூஸ் பண்ணுற நவுன் எப்படி இருக்கணும்? ப்ளூரலா தான் இருக்கணும். ஆனா ஒன் ஆஃப் த அப்படின்னு சொல்லி நீங்க ப்ளூரல் நவுன்ஸ் யூஸ் பண்ணாலும் verb நமக்கு சிங்குலரா தான் இருக்கணும். ஸோ இது வந்து யூ கைஸ் ஹேவ் டு நோ. சரியா? ஸோ ஒன் ஆஃப்னு வரும்பொழுது நம்ம யூஸ் பண்றது என்னவா இருக்கணும்? ப்ளூரல்
nouns தான் யூஸ் பண்ணணும். பட் இந்த ஒன் ஆஃப்னு சொல்லும் பொழுது ஒன் தானே சொல்றீங்க, அப்ப இங்க இருக்கிற verb வந்து சிங்குலர் verb தான் இதுக்கு வரணும். ஸோ இங்க செக் பண்ணா தெரியும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷுவல் ரெப்ரசன்டேஷன்ஸ் வரணும். இட் இஸ் நாட் ரெப்ரசன்டேஷன், இட் இஸ் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் த வார் பேஸ்ட் ஆன் attrition warfare was. புரியுதா? ஸோ இங்க சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எங்க எரர் இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல யூ ஹேவ் த எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so granite is of a large family with granite rocks. Okay, அப்ப that எதை மீன் பண்ணோம்? இதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் மீன் பண்ணோம். சரியா? தட்டுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காங்க நவுனோ அதுதான் மீன் பண்ணோம். So where granitic rocks is வருமா? rocks ன்னு சொன்னா நமக்கு was தான் வரும். Was composed mostly of coarse grained quartz and feldspars in varying proportions. Okay, சரி. So இங்க என்ன வரும் நமக்கு? Option 2 தான் கரெக்டான ஆன்சர். Next question. Okay, the reciprocal of the density of the substance is. அப்ப ஏன் அங்க is சொல்லியிருக்கோம்? The reciprocalன்றதுனால அங்க is சொல்லியிருக்கோம். So is பக்கத்துல isன்றது it's a verb, right? Okay, அப்ப என்ன யூஸ் பண்ண முடியும்? இது என்ன verb? Helping verb. அப்ப calledன்றது main verb ன்னு சொல்லலாமா? Okay, so இந்த verbக்கு முன்னாடி யூஸ் பண்ணா என்ன யூஸ் பண்ண முடியும்? Adverb தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப occasionalனா it is a adjective. So actually what has to come? நமக்கு adverb வரணும். அப்ப adverb இத convert பண்ணோம்னா ly யூஸ் பண்ணோம். அப்ப occasionally என்ன ஸ்பெல்லிங் கொடுக்கலாம்? ACCASIONALLY. Okay, so this is the spelling of occasionally because it is used as what part of speech? Adverb யூஸ் பண்ணிருக்காங்க. வேற நம்ம கரெக்டா அந்த கான்டெக்ட்ல தான் இருக்கான்றதை செக் பண்ணும்போது நமக்கு புரியும். சரியா? occasional called நம்ம சொல்ல மாட்டோம். சரியா? occasionally called its specific volume a term. Okay, so a பக்கத்துல what do you need? A noun. Okay, so a term sometimes used in a term நம்மொழுது இங்க sometimes-ன்றது நமக்கு சிங்குலரா தான் verb யூஸ் பண்ணோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர்? ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so after Abraham Lincoln won the November 1860 presidential election, அப்போ won அப்படின்னா winோட past form, நவம்பர் பத்தி பேசியிருக்காங்க. Okay, so on an anti-slavery platform and initial 7 slave. Okay, so and சொல்லியிருக்காங்க initial 7 slave states. Okay, declare. அப்ப states நம்மொழுது declare their succession. Okay, secession from the country. Okay, so இங்க வந்து பேசும்பொழுது after Abraham Lincoln won. So pastல தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. But why does they use a present verb? இங்க வந்து one ன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பார்க்கும்போது declareன்றது V1 which is a present verb, right? Present tenseல யூஸ் பண்ற ஒரு verb ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப இத pastா நீங்க மாத்தணும்னா என்னன்னு சொல்லணும்? Declared their secession சொல்லிட்டு சொல்ல முடியும். சரியா? சோ இங்க என்ன வரும் நமக்கு? Obviously it is option 4 தான் கரெக்டான ஆன்சர். Okay, so next question. Next one, the confederate states. அப்போ நம்ம subject என்ன கொடுத்திருக்காங்க? States கொடுத்திருக்காங்களா? அப்போ verb என்ன வரும்? It is plural verb. Where never diplomatically recognized. அப்போ இது என்னது? Adverb and this is a main verb which is used. Okay, so where never negation சொல்றதுக்காக never சொல்லியிருக்காங்க as a joint entity. அப்போ a பக்கத்துல noun-னா entity. அப்போ joint என்னது? Adjective ன்னு சொல்லலாமா? Okay, so by the government. அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும் இங்க? by the government ன்னு வருதுன்னா it is a passive voice. அப்போ passive voice வந்துச்சுன்னா helping verb and V3 forms நம்ம யூஸ் பண்ணிருப்போம். So by the government of the United States nor, ஏன்னா இங்க never வந்துருச்சு, அப்ப nor யூஸ் பண்ணலாம். By that of any foreign country. So you don't have any error here. So nor யூஸ் பண்ணிருக்காங்கன்னா neither வரணும்னு இல்ல, முன்னாடி ஒரு நெகட்டிவ் கேஸ் ஒண்ணு நமக்கு இருக்கு. சரியா? ஆனா neitherன்னு வந்துருச்சுனாலே nor வரும். அது வந்து அதோட இருக்கிற ஒரு சிங்க்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன். The civil war which is a single subject is one of வந்தா நமக்கு noun வந்து pluralல இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. So most studies. Okay, so one of the most studies and return. So இது வந்து nounல இருக்கு, பட் இது வந்து verbல இருக்கு. verb ஓட V3 formல இருக்கு. அப்ப andனா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். So அப்ப என்ன வந்திருக்கணும்? About I'll continue reading, you just find out the error. About episodes in US history and remains the subject of cultural and historiographical debate. Okay, so ஒரு வாதம் பத்தி சொல்றாங்க. Okay, so what has to come here? It has to be
the most studied. Okay, so V3 form of studies another studied. Okay, so one of the most studied and written about episodes in the US history. So on episodes in kuduthirukanga, you have a plural noun. Okay, so where you have the error, second part of your sentence. Next one. So among 1803 and 1854, so what is the error? So இது கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? 1803 and 1854 ரெண்டே ரெண்டு வருஷம் தான் கொடுத்திருக்காங்க. among கொடுத்திருக்காங்க. among எப்ப யூஸ் பண்ணணும்? more than 2 பட் ஆனா they are comparing between 2 நம்மொழுது what has to come? it has to be between. so இங்கே error கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எக்ஸாம்ல ஃபுல்லா உட்காந்து ரீட் பண்ணாதீங்க, கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் தெரியும் பொழுது. சரியா? so இங்க வந்து நமக்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, so we have come to the end of the session. கண்டிப்பா செஷன் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். so see you guys tomorrow. have a very great day. Thank you.